அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்ஸ்டியூஷனல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் ட்ரெண்ட். இன்ஸ்டியூஷன்ஸ் என்ன டைரெக்ஷனில் வச்சுருக்காங்க மார்க்கெட்டை, அதேமாதிரி ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் என்ன டைரெக்ஷனில் வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி தேதி வந்து 6ஆம் தேதி பிப்ரவரி, மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. நைட் 8:15 ஆகுது. ஓகே, நம்ம நாளைக்கு 7ஆம் தேதி பிப்ரவரி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க சார்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்துருக்க சார்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யோட இண்டெக்ஸ் மூவ்மெண்ட் சார்ட். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மார்க்கெட்டை டவுன் ட்ரெண்டில் வச்சுருக்காங்க. சரி, அவங்க 21,720 அந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் கீழே இறங்கலாம். அது 21,276 வரைக்கும் டச் பண்ணிவிட்டு திரும்ப மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா, அப் ட்ரெண்ட் பிரேக் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 22,123க்கு மேலே ஒரு அப் ட்ரெண்ட் வந்து அதில் வெயிட் பண்ணுது. இது வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோட ஸ்டேட்டஸ். ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் மார்க்கெட்டை வந்து அப் ட்ரெண்டில் வச்சுருக்காங்க. அவங்க 21,848 அந்த ரேஞ்சில் வந்து அப் ட்ரெண்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. ஒன்ஸ் அது வந்து 22,060 டச் பண்ணிவிட்டு கீழே இறங்கலாம். சரிங்களா, டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தா அது வந்து 21,638க்கு கீழே அவங்க வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. சரிங்களா, இதுதான் ஸ்டேட்டஸ். நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ஃபின் நிஃப்டியோடைய மூமெண்ட். ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. உங்களுக்கு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் சரி, ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸும் சரி டவுன் ட்ரெண்டில் வச்சுருக்காங்க. இப்போதைக்கு வால்யூம் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து 20,628 இந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு இந்த வால்யூம் இருக்குது, செல் வால்யூம். அங்கேருந்து மார்க்கெட் திரும்ப கீழே வந்து 20,100 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இது இருக்குது. மேலே ஏறினாலும் கீழே இறங்கும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இது வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ரேஞ்ச். அவங்க அப் ட்ரெண்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அவங்க 21,150 கட் பண்ணணும். கட் பண்ணால் மட்டுமே அவங்க அப் ட்ரெண்டுக்கு செய்யணும். அது வரைக்கும் அதை வந்து மேக்ஸிமம் டவுன் ட்ரெண்டில் வைக்க முயற்சி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஆனால் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ப்ராஃபிட் புக்கிங் ரேஞ்சில் அவங்க வந்து மார்க்கெட்டை வச்சுருக்காங்க. சரிங்களா, இப்போதைக்கு ப்ராஃபிட் புக்கிங் ரேஞ்சில் மார்க்கெட் இருக்குன்னா இருக்கிற பொசிஷன்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே ஏறி ஒரு செல் எடுத்துகிட்டு திரும்ப கீழே இறங்கலாம். அது 20,551 அந்த ரேஞ்சில் ஒரு செல் வால்யூம் இருக்குது. இல்லை இங்கேருந்தே அவங்க செல் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க 20,238க்கு கீழே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இங்கேருந்தே அவங்க டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, அப் ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தா அது 20,766க்கு மேலே தான் அவங்க அப் ட்ரெண்ட் வந்து வச்சுருக்காங்க. சரிங்களா, இது வந்து ஃபின் நிஃப்டியோட ஸ்டேட்டஸ். வாங்க பேங்க் நிஃப்டி செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியோட மூமெண்ட். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மார்க்கெட்டை டவுன் ட்ரெண்டில் தான் வச்சுருக்காங்க. சரிங்களா, இருக்கிற பொசிஷன்லேருந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கலாம். அது 44,691 ஓகே அந்த ரேஞ்சை டச் பண்ணிட்டு திரும்ப மேலே ஏறலாம். அது ப்ராஃபிட் புக்கிங் ரேஞ்ச். அதுக்கு கீழே ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொன்னால் அது 44,190க்கு கீழே போனால் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். அப் ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தா அது 46,810 அந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு அப் ட்ரெண்ட் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. இது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோட ஸ்டேட்டஸ். ஆனால் ப்ரொஃபஷ்னல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட். ஆனால் இப்போ அவங்க வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப் ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தா அது வந்து 46,046 அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு அப் ட்ரெண்ட் இருக்குது. அது மேலே போகிற வரைக்கும் அது அப் ட்ரெண்ட் தான், மேலே போகிற அப் ட்ரெண்ட் வரும். இப்போ சைட்வேஸ் மார்க்கெட் தான். 45,400க்கு கீழே ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொன்னால் டவுன் ட்ரெண்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் மார்க்கெட்டில் வந்து இருக்குது. சரிங்களா, இது வரைக்கும் நம்ம வந்து நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோடைய ஸ்டேட்டஸ் பார்த்தோம். உங்களுக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும், இல்லை ஸ்டாக்ஸுக்கான லெவல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம தரப்பில் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்கான டீட்டெயில்ஸும் நம்ம டெலிகிராம் பேஜில் இருக்குது. டெலிகிராம் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி போன ப்ரீவியஸ் போஸ்ட்டுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் அதில் டெலிகிராம் பேஜில் வரும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ ஹேவ் அ குட் ப்ராஃபிட்.